நாம இந்த வீடியோவை பார்க்கம் போற கதையின் நெறி என்னன்னா, உறுதியும் தைரியமும் அன்பும் எவ்விதமான சோதனைகளையும் தாண்டி சக்தியை வெளிப்படுத்தும். உண்மையான மாயம் எப்பொழுதும் வெளியில் இல்லை, நாம் உள்ளத்தில் ஒளிர்கிறது. இந்த கருத்துக்கான கதையை இப்போ பார்ப்போமா? அதிசய நதியும் மாய ரகசியமும். நீண்ட காலங்களுக்கு முன்னாடி மாய மேகங்களால் சூழ்ந்த மலைகளும் நீல வானங்களின் நிழலால் சூழப்பட்ட ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் எப்போதும் அடிப்படை ஏமாற்றமும் துக்கமும் சூழ்ந்திருந்தது. கிராமவாசிகள் இத சாதாரணமாக நினைச்சு கடந்து போயிட்டாங்க. ஆனா ஒருத்தரோட மனசுல மட்டும் ஆழமா புரிந்திருந்தது. இதற்கான காரணம் ஒரு சாபம்தான் அப்படின்னு. அந்த கிராமத்துல ஆன்மீகம் ஆழம் கொண்ட இளம் இளைஞர் அரவிந்த் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் எப்போதும் உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையைப் பற்றி கனவு காண்பான். ஒரு நாள் கிராமத்துல உள்ள ஒரு முதியவர் அரவிந்த்ட்ட வந்து பேசினார். மந்திர நதியை கண்டால் இந்த கிராமத்தோடு சாபம் நீங்கிடும். இந்த கிராமத்தோட உண்மையான மகிழ்ச்சியையும் நீ பார்க்கலாம். அவரோட வார்த்தைகள் அவனுக்கு ஒரு உறுதி அளிச்சுது. அவன் கிராமத்தை விட்டு மர்ம உலகில் உள்ள மாய நதியை தேடிப் போக ஆரம்பிச்சான். அவன் பயணத்தைத் தொடங்கும்போது ஆழமான மர்மவனம் இருந்தது. அங்கு இருள் சூழ்ந்து மர்மமான ஓசைகளும் காற்றின் அசைவும் பயத்தை உண்டாக்குச்சு. ஆனாலும் அவன் மனசுல ஒரு உறுதியோட போக ஆரம்பிச்சான். அந்த காட்டுல ஒரு வயசான ஆம இருந்தது. அது அரவிந்தனிடம் பேசியது. இந்த வழியில் உள்ள சோதனைகள் எல்லாம் உனக்கான வாய்ப்பு, புரிஞ்சுக்கோன்னு சொல்லுச்சு. 2 பேரும் சேர்ந்து பயணத்தை தொடர்ந்தாங்க. அந்த மாய இருளான வனத்தை கடந்து வந்துட்டான். 2வதா அவன் கடந்து வரப்போற சோதனை என்னன்னா, அவன் மனசுல உள்ள பயங்கள்தான். அவன் கடந்த காலங்களில் செய்த தவறுகளும் எதிர்காலத்தோடு அவசரங்களும் கலந்திருந்தது. அங்குள்ள காட்சிகள், அங்குள்ள ஓசைகள் எல்லாமே அவனுக்கு வெற்றி தோல்வி 2 உணர்வுகளையும் காமிச்சிச்சு. இங்க ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த மர்ம பாம்பு அவன் சந்திச்சான். உன்னோட பயம் உன் சக்தியை இழக்க வச்சிரும். அதை தாண்டி உண்மையான வழிய நோக்கி முன்னேறு அப்படின்னு பாம்பு அறிவுரை சொல்லுச்சு. அரவிந்த் அத கேட்டு உண்மையான வழியை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்திலிருந்து வெளியேறினான். அடுத்த கட்டமான விண்ணின் வாசலை நோக்கி பயணம் பண்ணான். அங்குள்ள மலைகளெல்லாம் கடந்து கடைசியா ஒரு மிருதுவான பிரகாசமான நதி பக்கம் வந்தான். அங்க 2 வண்ண ஒளியும் வானின் வலிமையில அந்த மந்திர நதி மெதுவா ஒடிகிட்டு இருந்தது. அந்த நதியோட தண்ணில அற்புத மாயம் தெரிஞ்சது. ஆனாலும் இங்கேயும் ஒரு சோதனை இருந்தது. சோதனைய பார்த்து கொஞ்சம் பயம் இருந்தாலும் ஆமை மற்றும் பாம்பின் அறிவுரை ஞாபகம் வந்தது. உண்மையான மந்திரம் நம்மளோட மனசிலிருந்து வருகிற அன்பு, தைரியம் மற்றும் தியாகத்தில் மட்டுமே இருக்கு. அதை நினைவு கூர்ந்து அவனோட துன்பங்கள், ஆசைகள் எல்லாத்தையும் மறந்து தன்னோடு முழு மனசோட அந்த மந்திர நதி நீரில் நுழைந்தான். நதியோட நீருல மூழ்குனதும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. கற்கள், மரங்கள், வானம் எல்லாம் இருள் நீங்கி பிரகாசமாகிட்டு. கிராமத்தோட பழைய சாபமும் அந்த நதியோட நீர்ல மூழ்கிட்டு. அரவிந்த் புது உணர்வோடும் அவன் மனசுல தைரியம், அன்பு மற்றும் தியாகத்தோட உண்மையான சக்தி நிரம்பியவனாயிருந்தான். அரவிந்த் தன்னோட கிராமத்துக்கு திரும்பும்போது கிராமம் நல்ல வெளிச்சத்தோட இனிமையா இருந்தது. அவனோட கண்ணோட்டம் கிராம மக்களுக்கும் உள்ளத்தின் உண்மை சக்தி, தைரியம், அன்பு மற்றும் தியாகம்தான் எந்த சாபத்தையும் உடைத்து ஒளிய தரும்னு புரிய வச்சுது.